பட்ட பகல்ல பயங்கரமா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நடு ரோட்ல ஒரு வயசான பிச்சைக்காரே அங்கேயும் இங்கேயும் நகலாம ஒரே இடத்துல ரொம்ப நேரம் நின்னுகிட்டு இருக்கான். அங்க மக்கள்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அவனை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. மழை நின்னதுக்கு அப்புறம் அந்த பிச்சைக்காரே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்குள்ள போறான். அங்க இருக்க ரிசப்ஷனிஸ்ட் பிச்சை எடுக்கிறதுல இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம், பிச்சைக்காரங்க உள்ள போக கூடாது அப்படின்னு ரொம்ப ரூடா பேசுறான். இதை கேட்ட உடனே இந்த வயசான ஆளுக்கு பயங்கரமா கோவம். சட்டப்பையில இருந்து ஒரு B1 ஒரு கீ எடுத்து காட்டுற. B1 கீயோட ரூம் இந்த ஹோட்டல்ல ரொம்ப முக்கியமானவங்க தங்குற ஒரு ரூம். நான் இன்னும் 1 ஹவர்ல ஃப்ரெஷ் அப் ஆகி கீழே வரேன், வர்றப்ப என் காரை ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசான ரூமுக்குள்ள போயிறாரு. சொன்ன மாதிரி 1 மணி நேரம் கழிச்சு வந்து பாக்குறாரு. அந்த வயசான இப்ப ரொம்ப தோரணையா கோட் ஷூட்லாம் போட்டு ஆள் பார்க்க பயங்கரமா இருக்காரு. இப்ப அவரை பார்த்தோட ரிசப்ஷனிஸ்ட் ரொம்ப மரியாதையா சார்லாம் கூப்பிடுறான். அந்த வயசானவர் இங்க உன் சேலரி என்ன அப்படின்னு ரிசப்ஷனிஸ்ட பார்த்து கேட்ட உடனே $1000 தான் சொல்றான். சேலரி கூட்டணுமா அப்படின்னு பெரியவர் கேட்கறாரு. ஆமான்னு அவனும் சொல்றான். பிச்சை எடுக்கிறதுல இங்க அலோவ் பண்றதுலன்னு சொன்னா இப்ப நீ எதுக்கு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. இதுல இருந்து அவன் ஒரு பாடத்தை கத்துக்கிறான். ஆளை பார்த்து இடப்படக்கூடாது, அதே நேரம் பார்த்த உடனே யாரையும் ஏளனமா பேசக்கூடாது அப்படின்னு ரொம்ப வெக்கப்படுறான். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளை கேட்கறதுக்கு ஸ்டோரிமேன் ஹியர்ன்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.